வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அணு ஆயுத சக்தி கொண்ட ஒரு நாடு எப்படி ரெண்டு பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவுல சிக்கி தவிக்குதுங்கிறத பத்தி தான். ஒரு பக்கம் அந்த நாட்டோட பிரதமரே ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு சக்தி வாய்ந்த உள்நாட்டு கிளர்ச்சி வெடிச்சிருக்கு. வாங்க, பாகிஸ்தான் சந்திச்சிட்டு இருக்க இந்த இரட்டை முற்றுகையை பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, இந்த நெருக்கடியோட முதல் புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட மிக உயர்ந்த அதிகார மையத்திலிருந்தே தான். ஆமாங்க, அந்த நாட்டோட பிரதமரே ஒரு அதிர்ச்சிகரமான ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு மோசமான நிலையில இருக்குங்கிறத இதை விட தெளிவா யாராலையும் சொல்லிட முடியாது. ஒரு நாட்டின் பிரதமர் இப்படி வெளிப்படையா பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, பாகிஸ்தான் திவாலாகிற நிலைமையோட விளிம்புல நிக்குதுங்கிறதுக்கான ஒரு அபாய சங்குன்னே சொல்லலாம். இந்த நாடுகள் கிட்டையும் சர்வதேச நாணய நிதியம் கிட்டையும் கடன் வாங்கினதால தான் கையில கொஞ்சமாவது அந்நிய செலாவணி இருக்குதான். அதை வச்சுதான் அரிசி, பருப்பு மாதிரி அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட பொருளாதாரம் இப்படி தள்ளாடிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு சக்தி வாய்ந்த கிளர்ச்சி இயக்கம் இந்த பலவீனமான நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி தங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுதான் பாகிஸ்தான் சந்திக்கிற இரண்டாவது பெரிய நெருக்கடி. இந்த கிளர்ச்சி குழு, அதாவது பலூச்சிஸ்தான் விடுதலை படை, பாகிஸ்தான் ராணுவத்தை ஒரு உலுக்கின ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அதுக்கு அவங்க வெச்ச பேர் தான் ஆபரேஷன் ஹீரோ F2.0. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதலோட அளவுதான். 12 மாவட்டங்கள். சாதாரண விஷயமா இது? ஒரே நேரத்துல இவ்ளோ பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய பிராந்தியத்தையே அவங்க முடக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய திட்டமிடல் இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு தரப்புலேருந்தும் வர்ற தகவல்கள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் நாங்க இத்தனை தீவிரவாதிகளை கொன்னுட்டோன்னு சொல்றாங்க. ஆனா BLAவோ பாகிஸ்தான் ராணுவம் எங்க மண்ணை விட்டு வெளியே போற வரைக்கும் தாக்குதல்கள் நிக்காதுன்னு ரொம்ப வெளிப்படையா எச்சரிக்கை விடுறாங்க. அவங்களோட இலக்கு வெறும் ராணுவ முகாம்கள் மட்டும் இல்ல, சந்தைகள், பள்ளிகள், வங்கிகள், அரசாங்க கட்டிடங்கள்னு எல்லாத்தையும் குறிவச்சு தாக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசின் அதிகாரத்தை எல்லா இடத்துலயும் கேள்விக்குள்ளாக்குறதும் அந்த பகுதி தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நிரூபிக்கிறதும் தான் அவங்களோட நோக்கம். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். BLAங்கிறது வெறும் ஒரு கிளர்ச்சி குழு மட்டும் இல்லைங்க. அவங்க கிட்ட ஒரு புதிய நாட்டை எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கு ஒரு விரிவான திட்டமே இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 வீரர்களுக்கு BLA இப்போ பயிற்சி கொடுத்துட்டு வரதா சொல்லப்படுது. இது ஏதோ சின்ன நம்பர் இல்ல. அவங்க எவ்வளவு தீவிரமா ஒரு ராணுவத்தை கட்டமைக்கிறாங்கன்னு இதிலிருந்தே நமக்கு தெரியுது. இது அவங்களோட நீண்ட கால நோட்டத்தை தெளிவா காட்டுது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க உருவாக்க போற ராணுவத்துல சரி பாதி, அதாவது 50% பெண்கள் இருப்பாங்கன்னு அறிவிச்சிருக்கிறது தான். இது அவங்களோட ராணுவ பார்வையை மட்டும் இல்ல, சமூக பார்வையும் காட்டுது. அவங்களோட திட்டம் வெறும் சண்டை போடுறதோட முடியல, அது ரொம்ப தெளிவா இருக்கு. 3 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு முழுமையான ராணுவம், கடற்படை, விமானப்படையை உருவாக்குறது. 2வது உலக நாடுகள்ல தங்களுக்கு ஆதரவு திரட்ட பயிற்சி பெற்ற தூதர்களை அனுப்புறது. 3வது பலூச்சிஸ்தானுக்கு உலக அங்கீகாரத்தை பெறுவது. இந்த 220க்கும் அதிகமான தூதர்கள்ங்கிற நம்பர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அவங்க போர்க்களத்துல மட்டும் சண்டை போடல, ராஜதந்திர ரீதியாவும் ரொம்பவே தயாரா இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நிழல் அரசாங்கத்தையே அவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த உள்நாட்டு பிரச்சனை பாகிஸ்தானோட மட்டும் நிக்கல. இது எப்படி ஒரு உலக வல்லரசையே ஆட்டம் காண வைக்குதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பலூச்சிஸ்தான்ல ஏதோ சண்டை நடந்தா அதுக்கு சீனா ஏன் இவ்ளோ அலட்டிக்கணும்? அதுக்கு காரணம் பில்லியன் கணக்கான டாலர்ல அவங்க செஞ்சிருக்கிற முதலீடு. இந்த குவார்டர் துறைமுகம் தான் சீனாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அவங்களோட உலக வர்த்தக கனவுல ஒரு முக்கியமான அங்கம். இந்த துறைமுகத்தோட கட்டுப்பாடு BLA கைக்கு போச்சுன்னா அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். பிளா ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்களோட இயற்கை வளம் இல்லாம பாகிஸ்தானால ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது. இதுதான் பாகிஸ்தானுக்கு எதிரா அவங்க கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இப்போ இந்த 2 பிரச்சனையையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்பதான் பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்குன்னு நமக்கு முழுசா புரியும். BLA சும்மா காத்துல கோட்டை கட்டல, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு நிஜமான உதாரணம் இருக்கு. சிரியாவுல குர்து மக்களுக்கு அமெரிக்காவோட ஆதரவும் அங்கீகாரமும் கிடைச்ச மாதிரி நமக்கும் ஒரு நாள் உலக ஆதரவு கிடைக்கும்னு அவங்க ரொம்பவே நம்புறாங்க. ஒரு பக்கம் பொருளாதாரம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு இனம் தங்களுக்கான தனி நாடு கேட்டு பொங்கி எழுந்திருக்கு.
இந்த 2 நெருக்கடிகளுக்கு நடுவுல சிக்கியிருக்கிற பாகிஸ்தானோட எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த நாடு செதறுமா இல்ல இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருமா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும்.